ஆர்டர் என்ன சொன்னேன், அக்யூமுலேஷன் ஜோனில் ஆர்டர்ஸை போடும் அப்படின்னா அல்கோஸ் இது சிபிஐ நியூஸு. ஸோ அதனால இந்த ஒரு ட்ராப். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கு, ஆர்டர்ஸ் எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணிருச்சு. இன்ஜெக்ட் பண்ணி இங்கே தூக்கிட்டு போயிட்டு ஸோ இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் படிச்சுட்டு இங்கே இருக்க எஃப்இஜியில் ட்ரேட் ஆகி ப்ரைஸ் ஒன்லி ட்ராப். ஸோ தட்ஸ் இட். ஓகே. So buy side liquidity and sell side liquidity. Yes, highs and lows is a buy side and sell side liquidity. And the 3 candle formation இருக்குல்ல, that is. So time based liquidity அப்ப fills on போட்டுக்கலாம். That's it. என்ன டீச் பண்றேன், where is liquidity? Where is liquidity? So let's see that. So I already said that இது என்னது, ஒரு செல் சைடு liquidity. செல் சைடை கலெக்ட் பண்ணுச்சுன்னா பை சைடு போகுது. ஓகேவா, இந்த பை சைடு இது ஃபெயில் பண்ணியிருக்கலாம், பட் ஜிபிபி ஃபெயில் பண்ணியிருக்காது. பண்ணிச்சு அதுவும் ஓகே, சாரி பை. இட்ஸ் ஆல்சோ ஃபெயில் தட் டு டேக் திஸ் ஹை. ஓகே. ஸோ தென் எனி அதர் பை சைடு லிக்விடிட்டி. தீஸ் ஹை ஓகே. ஸோ இங்கே ஒரு ஹை இருக்கு, அந்த ஹையை இங்கே எடுத்துருக்கு பாரு, இங்கே இருக்க ஹை. It's a swing high, okay? Swing high. These also swing high. Okay. இங்க இருக்கு same highs. Okay வா, same highs. It's failed to take, but it's take. ஹீரோ எடுக்க மறந்துருச்சு, எடுக்க முடியல, பட் ஜிபிபி எடுத்திருக்கு. ப்ரைஸ் என்னன்னு இருக்கு, ஜிபிபின்னு இருக்கா. ஸோ தட்ஸ் இட். ஸோ இது வந்து பை சைட் லிக்விடிட்டி எடுக்கல, பட் இது வந்து என்ன எடுத்திருக்கு, பை சைட் லிக்விடிட்டி எடுத்திருக்கு. Buy side liquidity and sell side liquidity. Price once taken a sell side to go in opposite direction. So then take buy stops, sell stops எடுத்ததுன்னா buy stopsக்கு போகும். buy stops கலெக்ட் பண்ணுச்சுன்னா sell stopsக்கு வரும். இங்க கலெக்ட் பண்ணல, பட் ஜிபிபி கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல சேம் லைனை பார்த்துக்காங்க, கரெக்டாக கலெக்ட் பண்ணியிருக்கு. To go the sell stops, that's it. So okay, again, so that's it. Then நான் சொன்ன மாதிரி தான், ப்ரீவியஸ் டே ஹைஸ், ப்ரீவியஸ் வீக், ப்ரீவியஸ் மந்த் ஹைஸ் அண்ட் லோஸ், இது எல்லாமே லிக்விடிட்டி இருக்கும். ஸோ தென் இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்னு ஒன்று இருக்கும், கண்ணுக்கு தெரிஞ்சா காட்டுறேன். இந்த இடத்துல இருக்கும் லோவர் டைம் ஃப்ரேம் போனோம். ஸோ ட்ரெண்ட் லைன் ஹேஸ் மேனி லிக்விடிட்டி, ரீட்லேயரோட நல்ல லிக்விட் 5 மினிட் கேட்குறேன். ஓகே. ஸோ திஸ் இங்க இருந்து ட்ரெண்ட் லைன் ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இப்படி தான் வருமா? ஓகே. ஸோ அகைன் திஸ் இஸ் நாட் திஸ், அரௌண்ட் இப்படி தாங்க ஐஸ் போடுவாங்க. வந்தான் பார், அக்யூரேட்டா வந்து உட்காந்துரா இங்க என்ன. ஓகேவா. ஸோ இந்த ப்ரைஸ் மூமெண்ட்டே மறந்துடுங்களா. இப்போ இங்கே நடக்கிற ப்ரைஸ் மூமெண்ட் இல்லைன்னு வச்சுக்குவேன். இங்க இருந்து ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுது. ட்ரெண்ட் லைன் வருது, ட்ரெண்ட் லைன் தோடுது, டேப் பண்ணுது, போகுது, டேப் பண்ணுது, திரும்பி போகுது, ப்ரைஸ் திரும்பி டேப் பண்ணுது, ரெஸ்பெக்ட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக போகுது. ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஓகேவா, ட்ரெண்ட் லைன் எங்கேயோ ட்ரேட் எடுத்துட்டு ட்ரெண்ட் லைன் கீழே ஸ்டாப் லாஸ். ஓகே, ட்ரேட் இங்கே எடுத்துட்டு ட்ரெண்ட் லைன் கீழே ஸ்டாப் லாஸ். ஓகேவா. ஸோ ஓகே, ஸோ இதான் இப்படி தான் பண்ணுவாங்க. ஓகேவா, அரௌண்ட் இப்படி தான், எக்ஸாக்டாக இப்படி தான் பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியாது, ஓகேவா, பட் இப்படி தான், அரௌண்ட் இப்படி தான். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இப்போ என்ன ப்ரைஸ் நடக்கும் அப்படின்னா, அல்காரிதம் என்ன நடக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான். இங்கே என்ன இருக்கு, ஸ்டாப் ஆர்டர்ஸ் இருக்கு. இங்கே என்ன இருக்கு, ஸ்டாப் ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ அண்ட் இங்கே இருக்க லோஸ்ல என்ன இருக்கு, ஆல்சோ ஸ்டாப் ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த எல்ஆர் அப்படின்னு ஒன்று சொன்னேன்ல, கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி பார்த்தீங்கன்னா these are LR. இந்த லைன்ஸ் எல்லாம் எடுத்துறேன், 3 லைன்ஸ் எடுத்துட்டு இங்க பாருங்க, இந்த லோ எடுக்கல, இந்த லோ பிரைஸ் எடுக்கல, இந்த லோ பிரைஸ் எடுக்கல, பட் இங்க இருக்க லோஸ் எடுத்திருக்கு, இட்ஸ் நாட் வரி. இந்த லோ எடுக்கல, மேஜரா எந்த லோவுமே எடுக்கல. அது ஒரு 15 மினிட்டுக்கு போனா that's it. பியூட்டிஃபுல்லா இருக்கா, இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னது, LR.
ஓகேவா? எல்ஆர்எல்ஆர்னா என்ன? லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதெல்லாம் என்ன அப்புட்ன்னா, அங்க அந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி தான் இங்க எல்ஆர்எல்ஆர் அப்படின்னு சொல்றோம். ஒய் பிகாஸ் இந்த ட்ரெண்ட் லைன் ஃபெயில் ஆனுச்சு அப்புட்ன்னா, பிரைஸ் வந்து எங்கேயுமே லிக்விடிட்டி எடுத்து வரல. எல்லாமே லிக்விடிட்டி எடுக்காமயே வந்துருச்சு. பட் இந்த இடத்துல லிக்விடிட்டிஸ் எடுத்திருக்கு. இது ஆக்சுவல் எல்ஆர்எல்ஆர் இல்ல. ஆக்சுவல் எல்ஆர்எல்ஆர் வேற மாரி இருக்கும். கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். எந்த லோவுமே பிரைஸ் எடுக்காம வரும். ஓகே. ஐ அம் ட்ரை. இங்க வந்தான் பார். இன்னும் கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேம் போய் காட்டினா உங்களுக்கு தெளிவா இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது என்னது? ஆக்சுவலி இட்ஸ் எல்ஆர்எல்ஆர். ஃபுல்லா எல்ஆர்எல்ஆர். ஓகேவா? அப்படியே எந்த லோவுமே கட்டடிக்காம வந்திருக்கு பாரு. இந்த லோ கட்டடிக்கல. இந்த லோ கட்டடிக்கல. இந்த லோவும் கட்டடிக்கல. எந்த ஒரு லோவையும் கட்டடிக்கல. ஸோ திஸ் இஸ் எல்ஆர்எல்ஆர். ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் கீழே உழுவணும்னு நினைச்சிச்சுன்னு வச்சோம். சடார்னு விழுந்துரும். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அப்படியே ரன் ஆயிருக்கு. ஸோ டேக் திஸ் பாடி. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இதான் எல்ஆர்எல்ஆர், ஆக்சுவல் எல்ஆர்எல்ஆர். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி பேசுறோம். இதை ட்ரெண்ட் லைன் பியூட்டிஃபுல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா 2 விஷயம் பண்ணோம். ஆர்டர்ஸ் நான் ஈக்குவல் டு 5 மினிட் சார்ட். ஸோ இந்த இடத்துல பிரைஸ் வந்து அதாவது அல்காரிதம் 2 விஷயம் பண்ணோம். எப்படிலாம் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்க பை ஸ்டாப்ஸ் போதும். இப்போ ட்ரான் லிக்விடிட்டி எங்க இருக்குன்னு தான் பார்க்கணும். ட்ரான் லிக்விடிட்டி மேலே இருக்கு அப்படின்னா பிரைஸ் இங்க இருக்க ஸ்டாப் ஆர்டர்ஸ் போதுங்கிற பட்சத்தில் இந்த இருக்க ஸ்டாப் ஆர்டர்ஸ் போதும், இதை மட்டுமே எடுத்துட்டு மேலே போய் ட்ரான் லிக்விடிட்டி ரீச் ஆயிரும். இஃப் இன் கேஸ் ட்ரான் லிக்விடிட்டி மேலே இல்லை, ஓகேவா? ட்ரான் லிக்விடிட்டி மேலே இல்லாம ட்ரான் லிக்விடிட்டி கீழே இருக்குன்னு வச்சுக்கவேன். யா கைஸ், ஈக்குவல் லோஸ். ட்ரான் லிக்விடிட்டி கீழே தான் இப்போதைக்கு, ஓகேவா? ஸோ இது என்னது? ட்ரான் லிக்விடிட்டி கீழே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பிரைஸ் என்ன பண்ணும்? இந்த ஒன்று எடுத்தோன்னே மேலே போகுமா அப்படின்னா மேலே போகாது. ஸோ முன்ன காட்டினேன் இல்லை, அந்த எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டினேன், சடன்னு விழுந்தது. ஸோ அதே மாதிரி பிரைஸ் இருந்து ட்ரான் லிக்விடிட்டி சடன்னு கீழே விழுந்துடும். ஸோ தட்ஸ் இட், வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? ட்ரெண்ட் லைன் அவ்வளோதான் கைஸ். இப்படி தான் ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸ் ட்ராப் ஆவாங்க. அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இப்படி தான். ஒரு லைன் இப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிவாங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா ப்ரைஸ் இந்த சப்போர்ட்டை இந்த ரெசிஸ்டன்ஸ் இதை என்ன பண்ணுறது, அப்படியே ப்ரைஸ் பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணோம். பட் இங்கே ஆல்ரெடி லிக்விடிட்டி இன்ஜினியர் பண்ணியிருக்கு. ஸோ தென் ப்ரைஸ் ட்ராப் ஆயிடும். பட் இங்கே பிரேக் ஆனிச்சுன்னு சொல்லி எடுத்தவங்க அத்தனை பேரும் காலி தான். ஸோ இந்த இடத்துல லாங் போனவங்களும் எஸ்எல் வாங்குவாங்க. அண்ட் ஆல்ரெடி இந்த இடத்துலயே வந்து ஆர்டர்ஸ் செல் பண்ணி சப்போர்ட்டுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வச்சவங்களுக்கும் அடி பலமாக வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ சேம் இதே விஷயம் தான். எதுக்கு ஸோ இதே விஷயம் தான். இது என்னது? சப்போர்ட்டா? சப்போர்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி செல் பண்ணுறவங்களும் சரி, அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கவங்களும் சரி பலமாக அடி வாங்குவாங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இது எல்லாமே வந்து காமன் லிக்விடிட்டி ஏரியா. ஓகேவா? இது எல்லாமே ஹண்ட் பண்ணுற ஏரியா அண்ட் ஆல்சோ ரீட்டைலர் ட்ராப் பண்ணுற இடம். அண்ட் ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ் அப்படின்னா remove the diagrams. இப்போ என்ன அப்படின்னா, ஸோ ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ், இட்ஸ் டூ சிம்பிள். வாட் இஸ் தட்? ஈக்குவல் ஹைஸ், ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வந்தா இங்க வந்தது அப்படின்னா ப்ரைஸ் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த ஈக்குவல் ஹைஸ் இருக்கு, ஓகேவா? இந்த ஈக்குவல் ஹைஸ்க்கு ப்ரைஸ் திரும்பி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நிறைய பேரோட ஸ்டாப் லாஸ் இருக்கும், மறக்கக்கூடாது. இங்க ஆல்ரெடி இது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன், சாரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அங்கே வச்சிருப்பாங்க. சடார்னு தூக்கும். இங்க இருந்து தூக்குறது அடியில் பார்த்துட்டு கேண்டில் நல்லா இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பை பண்ற அத்தனை பேரும் என்ன பண்ணுவாங்க? சடார்னு ட்ராப் இப்படி எம்எஸ்எஸ் கொடுத்து சடார்னு இறங்கிடும். ஸோ இங்க என்ன ஆயிரும்? ஸோ இங்க இருந்து பை பண்ண அத்தனை பேருக்கும் ட்ராப் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ். இதுக்கு ஆப்போசிட் ஈக்குவல் லோஸ் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் ஈக்குவல் லோஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் இருக்கும். சேம் பிரேக் ஆகுது அப்படின்னு ட்ரேட் எடுத்தவங்க எல்லாம் அடி வாங்குவாங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். I teach it. So that's it. So and when liquidity அந்த இதையும் delete பண்ணிட்டேனா? ஓகே,
வென் லிக்விடிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கும்